بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى صدق الله العظيم. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, நாங்கள் சென்ற பாடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியை நிறுத்துவதற்காக வேண்டி, இந்த இஸ்லாத்தை முடக்குவதற்காக வேண்டி அபூ தாலிபுடன் செய்யப்பட்ட பல்வேறு சமரச உடன்படிக்கைகள், பேச்சுவார்த்தைகள், அதுவெல்லாம் தோல்வியில் போய் முடிந்த விடயங்களையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில காலம் வஹி வருவது தாமதமாகி இருந்தது, அதனுடைய காரணங்கள், அதனுடைய பயன்கள் என்ன என்பதையும், கடைசியாக லிமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் மக்காவுக்கு வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்தியக்காரர் என்று அந்த லிமாதிடம் சொல்லி, லிமாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போன கட்டத்தில் வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹம்தை, இன்னல் ஹம்தலில்லாஹ் என்ற அந்த ஹம்தை கேட்டு லிமாத் இஸ்லாத்துக்குள் வந்த அந்த செய்தி வரை நாங்கள் சென்ற பாடத்தில் பார்த்தோம். இன்றைய பாடத்தில் இதை போன்ற இன்னொரு நபித்தோழர், கிஃபார் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு நபித்தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை பற்றி கேள்விப்படுகிறார். அதிகமாக ஹதீஸ்களில் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அபூ ஸர் அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இவர் கிஃபார் என்ற கோத்திரத்தை சேர்ந்தவர். மதீனாவுக்கும் மக்காவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்த ஒருவர் தான் இவர். எங்களுக்கு தெரியும், இது மக்கா, இது மதீனா. இந்த மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற வழியில இருக்கக்கூடிய கிஃபார் என்ற இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் தான் அபூ ஸர் அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். அவருடைய கடந்த காலத்தை பற்றி சொல்ல வேண்டுமாக இருந்தால், அவர் ஒரு சிலை வணக்கத்தை வெறுத்து வாழ்ந்த ஒரு மனிதர். சிலை வணக்கத்தை விரும்பவில்லை. ஆரம்ப காலத்திலேயே அவர் தொழக்கூடியவராக இருந்தார். அதாவது அவரே சொல்லுகிறார், நான் இஸ்லாம் வருவதற்கு முன்னாலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றி எனக்கு தெரிந்த விதத்தில், எனக்கு தெரிந்த கிப்லாவை நோக்கி தொழக்கூடியவனாக இருந்தேன் என்று இவர் சொல்லுகிறார். அப்ப இந்த அபூ ஸர் அல் கிஃபாரிக்கு கேள்விப்படுகிறது, மக்காவில் ஒரு நபி வந்திருக்கிறார், முஹம்மது என்று ஒரு நபி வந்திருக்கிறார், இவரை பற்றி அறிய வேண்டும், இவர் உண்மையான நபிதானா என்று அறிவதற்காக வேண்டி தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர் உனைஸ் என்று சொல்லக்கூடியவரை மக்காவுக்கு அனுப்புகிறார். இந்த முஹம்மதை பற்றி நீங்கள் விசாரித்து வாருங்கள் என்று அனுப்புகிறார். இந்த உனைஸ் மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வந்தவுடன் வளமை போல மக்காவுடைய மக்கள் சொல்லிக் கொடுப்பார்களே, என்ன சொல்லிக் கொடுப்பார்கள்? இவர் ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு கவிஞர், இவர் ஒரு குறிகாரர், இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனாலும் இந்த அபூ ஸருடைய அந்த சகோதரர் உனைஸ் நேரடியாக போய் இவரை போய் சந்திப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்த்தால் நல்ல பண்பாட்டை தான் போதிக்கிறார். இவர்கள் சொல்ற மாதிரி ஒரு பைத்தியக்காரருடைய, கவிஞருடைய, குறிகாரருடைய சொல் மாதிரி விளங்கவில்லை. போதாதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதக்கூடிய வசனங்கள் கவியாகவும் இல்லை, குறிகாரருடைய சொல்லாகவும் இல்லை, ஒரு வித்தியாசமான அற்புதமாக இருப்பதை எல்லாம் இந்த உனைஸ் பார்த்து விட்டு தன்னுடைய சகோதரர் அபூ ஸர்ரிடம் வந்து சொல்லுகிறார், நான் இப்படித்தான் கண்டேன் அந்த மனிதரை, இவர்கள் எல்லாரும் கவிஞர் என்று சொல்லுகிறார்கள், நான் கவியோடு ஒப்பிட்டு பார்த்தால் அவருடைய பேச்சு கவி மாதிரி அல்ல, வித்தியாசமான பேச்சாக இருக்கிறது என்ற செய்தியை எல்லாம் சொன்னவுடன் அபூ ஸர் சொல்லுகிறார், நான் அனுப்பிய பூர்த்தியான விளக்கத்தை நீ எடுத்துக்கொண்டு வரல, எனக்கு உன்னுடைய பதில் திருப்தி போதாது என்று சொல்லி இவரே தண்ணீரையும் சாப்பாட்டையும் கட்டி கொண்டு மக்கா நோக்கி வருகிறார். நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்பதற்காக வேண்டி மக்காவுக்கு வருகிறார். மக்காவுக்கு வந்து காபத்துல்லாவிலே எதிர்பார்த்திருக்கிறார். இன்றைக்கு முஹம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு காபாவுக்கு வருவார், அவரை சந்திக்கலாம் என்று சொல்லி அன்று முழு நாளும் பார்த்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. இவருக்கு பெரிய ஏமாற்றம். இரவுக்கு தூங்க போகணும். இவர் தூங்குவதற்காக போக தயாரான நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை அழைத்துக் கொண்டு, விருந்தாளி தானே மக்காவுக்கு வந்திருக்கிறார், விருந்தாளி. பொதுவாக அரபியர்களிடம் நாங்கள் பல தடவை முன் சொல்லி இருக்கிறோம், விருந்தோம்பல் மிக பிரபலமான ஒரு விஷயம். விருந்தாளியை உபசரிப்பார்கள். மிக முக்கியமாக விருந்தாளியிடம் ஏன் வந்தீர்கள் என்று கேள்வி கேட்க மாட்டார்கள். நாங்க பொதுவா ஒரு மனிதரை கண்டாலே முதலாவது கேட்கிற கேள்வி ஏன் வந்தீங்க, அவருக்கு
மனசுல தர்ம சங்கடமா இருக்கும், சொல்றதுக்கு விருப்பம் இருக்காது. ஆனா மக்காவாசியிடம் இருந்த ஒரு பழக்கம், ஏன் வந்தீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஏன் வந்த என்ற எந்த கேள்வியும் கேட்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வீட்டுக்கு போகிறார்கள். இந்த அபூதர் போய் வீட்டில் உறங்குகிறார்கள். மறுநாள் அபூதர் காபாவுக்கு வருகிறார், எதிர்பார்க்குகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க கிடைக்கவில்லை. 3ஆம் நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு விருந்தாளியை கூட்டிக் கொண்டு போகிறார்கள். 3ஆம் நாள் கேட்டார்கள், அலா துஹத்திசுனி மல்லதி அக்தமக், ஏன் வந்த என்ற காரணத்தை இன்றாவது சொல்ல மாட்டாயா என்று கேட்டார்கள். இந்த ஹதீஸ் இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம் போன்ற பல கிரந்தங்கள் இந்த செய்தி இஸ்லாமு அபீதர், அபூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி என்று பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, அபூதரிடம் அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த விஷயத்தை காரணங்கள் பேசிக்கொள்ளவும் இல்லை, அல்லது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் எதை பற்றி கேட்கவும் இல்லை. இந்த ஊரிலே புதிய ஒரு மனிதர் வந்திருக்கிறார், முகமது என்ற ஒருவர் இஸ்லாத்தை பற்றி புதிதாக பிரச்சாரம் செய்கிறாரா என்ற எந்த பேச்சுவார்த்தையும் இருதரப்புக்கும் நடக்கவில்லை. 3ஆம் நாள் தான் பொறுமை மீறி ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று காரணத்தை சொல்ல மாட்டீர்களா என்று. அப்பொழுது அவர் சொன்னார், நான் சொல்வதாக இருந்தால், இன் அதைத்தனி அஹ்தன் வ மீசாகன், ஒன்று நீங்கள் எனக்கு வாக்கு தர வேண்டும். என்ன வாக்கு தர வேண்டும்? நான் வந்திருக்கின்ற காரணத்தை மக்காவில் பிரபலப்படுத்த கூடாது. 2வது லதுர்ஷிதன்னி, நான் சொல்லுகின்ற நபரை எனக்கு காட்டி தர வேண்டும். நீங்கள் வழிகாட்டியாக வந்து எனக்கு காட்டி தர வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஒப்பந்தத்தை பொருந்தி கொண்டு, சரி நான் அப்படி செய்கிறேன், எதற்காக வந்திருக்கிறேன் சொன்னார்கள். முஹம்மது என்ற ஒருவரை பற்றி நான் கேள்விப்பட்டு அவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று. அலி உடனே சொன்னார்கள், அல் ஹக் இன்னஹு ரசூலுல்லாஹ், நீங்க வந்திருக்கின்ற விஷயம் இருக்குதானே, அவர் உண்மையான செய்தியை சொல்லுகின்றவர், அவர் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற செய்தியை முதலாவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொடுத்து விடுகிறார்கள். இப்பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். இன்னொரு ரிவாயத்துல வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காபாவில் தவாஃப் செய்து கொண்டிருந்த போது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்ததாகவும் இருக்கிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவதாக அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று சலாம் சொன்னார். அதுக்கு முன் இஸ்லாத்துல சலாம் இருக்கவில்லை. இவர்தான் அவ்வலு மன் சல்லம, முதலாக சலாம் சொன்னவர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமானவர்களே, இப்ப இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேச்சுவார்த்தை கொடுக்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனை சொன்ன உடனேயே ஏற்றுக்கொள்கிறார்கள். இவர் நன்றாக படித்தவர், இவருக்கு உடனே புரிந்து விடுகிறது, இவர் அல்லாஹ்வுடைய தூதராகத்தான் இருக்கிறார் என்ற செய்தி புரிந்து உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஜி இலா கௌமிக், நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டீங்க, உங்களோட கிஃபார் கோத்திரத்துக்கு போங்க, போய் நீங்க என்னுடைய உத்தரவு வரும் வரையில் நீங்கள் அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுங்க, பகிரங்கமாக அழைப்பு பணியில் ஈடுபட வேண்டாம் என்று சொன்னார். அதற்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஃபவல்லதி நஃப்ஸி பியதிஹி, என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, லஅஸ்ருஹன்ன பிஹா பைன ظهرانيهم, அல்லாஹ் மீது சத்தியமாக மக்காவில் இருக்கின்ற அனைவருக்கு முன்னாலும் பகிரங்கமாக சப்தமிட்டு இந்த இஸ்லாத்தை சொல்லாமல் நான் போக மாட்டேன் என்று ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் மக்காவுடைய மக்களுக்கு முன்னால், அவ்வளவு குறைஷியர்களுக்கு முன்னால், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற செய்தியை சொல்லுகிறார். சொன்னதுதான் தாமதம், கொதித்தெழுந்தார்கள். இவர்தான் பகிரங்கமாக காபாவில் முதலாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தவர். முதலாக பகிரங்கமாக இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்தவர். காபாவில் பகிரங்கமாக குர்ஆனை முதலாவது ஓதியவரை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடம் அல்லது அடுத்த பாடத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நேரம் இருந்தால் பார்க்கலாம். முதலாக பகிரங்கமாக அனைத்து மக்களுக்கு முன்னாலும் இந்த ஷஹாதாவை சொன்னவுடன் கொதித்தெழுந்து மக்காவுடைய அனைவருமே பாய்ந்து அவரை பிரட்டி அவரை அடிக்க ஆரம்பித்தார். இப்பொழுது உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் சகோதரர் ஹஸரத் அப்பாஸ் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாய்ந்து வந்து, வைலக்கும், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும், நீங்கள் யாருக்கு அடிக்கிறீர்கள் தெரியுமா? இந்த அபூதருக்கு போய் அடிக்கிறீர்கள். இவருடைய ஊர் கிஃபார், இவருடைய கோத்திரம் கிஃபார், இவரை தாண்டிதான் நாங்கள் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போக வேண்டும். கிஃபார் கோத்திரத்தை பகைத்து கொண்டால் நாம் எப்படி ஷாமுக்கு வியாபாரம் செய்வது? எங்களுடைய வியாபாரம் எல்லாம் முடங்கி போய்விடும்
எனவே நீங்கள் இவரை அடிக்காதீர்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதருக்கு மேலால் படுத்துக் கொண்டார்கள். அடி விழுகுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு, அவருக்கு மேலால போய் படுத்துக் கொண்டாங்க யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அன்றைய தினம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்காமல் போய்விட்டார். மறுநாளும் வந்து அப்படியே செய்தார். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை பகிரங்கமாக சொல்லி அவர்கள் அடி வாங்கினார். இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக ஒரு பேணுதலாக வாழ்ந்த ஒரு சஹாபி, உலக பற்றற்ற சஹாபாக்களில் மிக முக்கியமானவர்கள். பிறகு நீண்ட காலம் அவர்கள் வாழ்ந்தார்கள். வாழும் காலமெல்லாம் மிக பற்றற்ற முறையில் வாழ்ந்த ஒரு சஹாபி தான் ஹஸரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தான் 5வது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே நாங்க சொல்லிக்கிறோம், அந்த இலக்கத்துடைய விஷயத்துல யார் முதலாவது 2வதுன்றத பல கருத்து வேற்றுமைகள் இருக்குது. நாங்க ஏற்கனவே உங்களுக்கு பாடம் ஒண்ணு அம்ரு இப்னு அபஸா, வெளிக்கோத்திரத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அம்ரு இப்னு அபஸான்ற ஒரு ஆளை பத்தி சொல்லிக்கிறேன். அவர் யாருண்டா? இந்த அபூதருடைய தாய் வழி சகோதரர். உனைஸ் என்றவர் அனுப்பினாரு, அபூதருடைய தந்தை வழி சகோதரர். ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அம்ரு இப்னு அபஸா என்று சொல்லக்கூடியவரும் இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உம்மவும் உண்டு, தாய் வழி சகோதரர்கள். இவர் போய் தன்னுடைய கோத்திரத்துக்கு இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு போவதற்கு முன்னாலே அரை கோத்திரம், கிஃபார் கோத்திரத்தை சேர்ந்த அரைவாசி பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோத்திரத்துக்காக துஆ செய்தார். கிஃபார் கஃபரல்லாஹு லஹா, கிஃபார் என்ற கோத்திரத்தை அல்லாஹ் மன்னிக்கட்டும் என்று சொல்லி துஆ செய்தார்கள். இந்த கிஃபார் என்ற கோத்திரமும் இவர்கள் அத்னானுடைய அந்த பரம்பரையில் வந்த, நாங்கள் பல தடவை சொன்ன அந்த பக்ர் இப்னு மனாத்துடைய அந்த தொடரில் வந்தவர்கள். பக்ருடைய அந்த வம்ச தொடரில் வந்த கோத்திரம் தான் இந்த கிஃபார் என்ற கோத்திரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோத்திரத்துக்காக வேண்டி துஆ செய்து இருந்தார்கள். அடுத்ததாக இன்றைய எங்கட பாடத்துடைய பிரதானமான தலைப்பு என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துன்புறுத்தல். இவர்கள் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்குரிய 2ஆம் கட்ட வேலை திட்டத்தை செய்தார்கள். முதல் கட்ட வேலை திட்டம் பேச்சுவார்த்தைகள் நடத்தி பார்த்தார்கள், அது தோல்வியில் முடிந்தது. எனவே 2ஆம் கட்டமாக அவர்கள் அடாவடித்தனங்களையும் துன்புறுத்தல்களையும் அநியாயங்களையும் கையில் எடுக்க ஆரம்பித்தார்கள். இப்படியாவது இஸ்லாத்தை முடக்க வேண்டும் என்று ஒரு பாரிய முயற்சியை செய்தார்கள். அதிலே பல சஹாபாக்கள் அநியாயத்துக்குட்படுத்தப்பட்டார்கள். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பாக டார்கெட் பண்ணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான வேதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்தார்கள். இன்றைய பாடத்துடைய மிக முக்கியமான தலைப்பும் அதுதான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் காபாவிலே தொழுது கொண்டு இருக்கிறார்கள். இப்ப இஸ்லாமிய அழைப்பு பணி ரசூல் ஆரம்பித்த பிறகு காபாவிலே பகிரங்கமாக தொழ ஆரம்பித்தார். இது இவர்களுக்கு பெரிய தலைவலியாக இருந்தது. நாங்கள் எல்லாரும் காபால செய்யற வணக்கம் வேற, இவர் காபால வந்து செய்யக்கூடிய வணக்கம் வேற. இதை கண்டா எங்கட நல்ல வாலிபர்களும் கவரப்பட்டு இவரை பின்பற்றி விடுவார்களோ என்ற ஒரு பயம் குறைஷியர்களுக்கு தொற்றி கொண்டது. எனவே குறைஷியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இவரை தடுக்கணும், இவரை தொலைவிடக்கூடா என்று சொல்லி பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். நாங்கள் இந்த பாடத்தை பார்க்கிறோம். அதுல குறிப்பா ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அபூ ஜஹல் பேசுகிறான். தன்னுடைய சஹாப்களிடம் சொல்லுகிறான், ஹல் யுஅஃபிரு முஹம்மதுன் வஜ்ஹஹு பித்துராபி பைன அல்ஹுரிக்கும். இந்த முஹம்மது என்பவர் நீங்கள் எல்லாரும் இருக்கின்ற சபையில், குறைஷியர்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்க இருக்கின்ற சபையில் தைரியமாக வந்து காபாவுக்கு முன்னால வந்து தலையை வைத்து இவர் மண்ணிலே தேய்த்து சுஜூத் செய்கிறாரா என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், ஆம், அவர் அப்படித்தான், நாங்க எல்லாரும் இருந்தாலும் பரவாயில்லை, அவர் வாராது வந்து தொழுகிறாரு. சொன்னாரு, வல்லாத்தி வல் உஸ்ஸா, லாத் உஸ்ஸா மீது சத்தியமாக, இன் ரஅய்துஹு, நான் மட்டும் அவர் அப்படி செய்வதை கண்டால் லஅதஅன்ன அலா உனுகிஹி, அவருடைய கழுத்தை ஏறி மிரிப்பேன், அவ் லஉஅஃபிரன்ன வஜ்ஹஹு பித்துராப், அல்லது அவருடைய முகத்தை மண்ணிலே போட்டு தேய்ப்பேன் என்று சொன்னார். இத பேசிக்கொண்டு இருக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, வந்து தொழ ஆரம்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுகிறாங்க. சுஜூதுக்கு போகங்காட்டி இருந்தான், அவனுடைய வாக்க நிறைவேற்றுறதுக்காக வேண்டிய எல்லாட்டையும் சொல்லிட்டு வந்தான், இப்ப நான் போய் அவருடைய கழுத்தை மிரிப்பேன் அல்லது மண்ல முகத்தை தேய்ப்பேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அபூ ஜஹல் போறான் இந்த வேலையை செய்யறதுக்காக வேண்டி. போனவன் திடீரென பின்னோக்கி விழுந்து கைய ஊண்டி குத்தி கொண்டான். பின்னுக்கு விழுந்துடாம ஒன்றும் செய்யல. அவன் திரும்பி வந்தான். இப்ப அவனுடைய சகாக்கள் அவனை பழிச்சு கேட்டாங்க, அபூ ஜஹலே, நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனாய், மாலக்க உனக்கு என்ன நடந்துச்சு, ஏன் நீ போன விஷயத்த செய்யல என்ற விஷயத்த சொன்னோன்னே இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்யறாங்க, இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க பதிவு செய்யறாங்க. அப்ப அபூ ஜஹல் சொன்னான், அல்லாஹ் மீது ஆணையாக, இன்ன பைனி வ பைனஹு லஹந்தகம் மின் நார், நான் அவருக்கும் எனக்கும் இடையில் ஒரு பெரிய ஒரு நெருப்பு கிடங்கை கண்டேன்.
ஒரு பயங்கரமான தோற்றங்களையும் இறக்கைகளையும் பார்த்தேன் என்று சொன்னான். அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான்டா, அபூஜஹல கிட்ட வர விடாம அல்லாஹுடைய உதவியை அல்லாஹு தாலா அனுப்பினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் தனா மின்னி, அவன் மட்டும் எனக்கு கிட்ட வந்திருந்தால் லஹ்தஃபத்ஹுல் மலாயிகத்து உல்வன் உல்வா, அவனுடைய உறுப்புறுப்பாக மலக்குமார்கள் பித்திருப்பார்கள் என்று சொன்னார். அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அபூஜஹலுடைய கெடுபிடியிலிருந்து பாதுகாத்தான். இது சம்பந்தமாகத்தான் குர்ஆனுடைய வசனம் அருளப்பட்டுச்சு. எங்களுக்கு தெரியும், சூரா இக்ரா உடைய ஆரம்ப 5 வசனங்கள். ஆரம்பத்துல நாங்க வஹியுடைய பாடத்துல பார்த்தோம். சூரா இக்ரா உடைய ஆரம்ப 5 வசனங்கள் இறங்கப்பட்டதுடைய காரணம், அது விஷயங்களை நாங்க வஹியுடைய ஆரம்பத்துல பார்த்தோம். 6வது வசனத்திலிருந்து இறுதி வசனம் வரை அருளப்பட்டது. இமாம் பகவி, இமாம் குர்துபி போன்ற தஃப்சீருடைய அறிஞர்கள், அதெல்லாம் ஹதீஸ்லயும் இது தெளிவாக வந்திருக்குது. சொல்றாங்க, அபூஜஹலுடைய விஷயத்தான் 6வது வசனத்திலிருந்து அருளப்பட்டுச்சு. சூரா இக்ரா ஆரம்பிக்க சூரா அலக், சூரத்துல் அலக்குடைய 6வது வசனத்திலிருந்து இறுதி வசனம் வரைக்கும் அல்லாஹ் அபூஜஹலை சாடி, அபூஜஹலை ஏசி அல்லாஹு தாலா சொன்னான், கல்லா இன்னல் இன்சான லயத்கா, இவன் ஒரு வரம்பு மீறுகிறான். நபியே, இந்த மனிதன் இருக்கிறான், இந்த அபூஜஹல் வரம்பு மீறுகிறான். அர்ஆஹு இஸ்தக்னா, இப்ப அவன் நினைக்குகிறான், எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், இன்ன இலா ரப்பிக ருஜா, நீ என்னட்ட தான் திரும்பி வரணும், நீ என்னட்ட தான் திரும்பி வரணும். அல்லாஹ் தொடர்ந்து கேட்கிறான், அரஐதல்லதி யன்ஹா அப்தன் இதா ஸல்லா, நபி அவனை பாத்தீங்களா, அவன் தொழுகின்ற என்னுடைய அடியானை தடுக்குகிறான், தொழ விடாமல் தடுக்குகிறான் என்று சொல்லி அல்லாஹ் கடுமையாக அல்லாஹு தஆலா சொல்லிட்டு கடைசியாக அந்த சூறாவை முடிக்கிறான். கல்லா லஇல்லம் யன்தஹி, அவன் தொடர்ந்தும் இது மாதிரி காரியங்களில் ஈடுபட்டால், தொடர்ந்தும் அவன் இது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டால், லனஸ்ஃபஅம் பின்னாசியா, அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை நாங்கள் பிடித்திழுப்போம். நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, அவன் எப்படிப்பட்டவன், முன்னெற்றி ரோமம் உள்ளவன் என்றால் பிழையான, தவறான, பொய்யான விஷயங்களை உள்ளடக்கிய அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்து இழுப்போம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவன் அவனுடைய நாதியை கூப்பிடட்டும். எங்களுக்கு தெரியும், தாருன் நதுவா, குறைஷியர்கள் ஒன்று சேர்ற இடம் தாருன் நதுவா. அந்த நதுவான்ற வார்த்தையும் நாதின்ற வார்த்தையும் ஒரே சொல்லில் இருந்து வந்தது. அப்ப நதுவாண்டா ஒன்று சேர்றது, தாருன் நதுவாண்டா குறைஷியர்கள் ஒன்று சேரக்கூடிய இடம். அல்லாஹ் என்ன சொல்றான், அவனுடைய நாதியாக்களை கூப்பிடட்டும், அவனுடைய சஹாக்களை கூப்பிடட்டும். நாங்க யாரை கூப்பிடுவோம் தெரியுமா, சனதுல் ஜபானியா, அவன் நாதியாவை கூப்பிடட்டும், நாங்க ஜபானியாவை கூப்பிடுவோம். அல்லாஹ் சொல்றான், ஜபானியாண்டா யாரு, நரகத்துடைய பயங்கரமான காவலாளர்களை நாங்க கூப்பிடுவோம். நபியே, நீங்க இவனுக்கு வழிபடாதீர்கள், நீங்க அல்லாஹ்வை பயந்து சுஜூத் செய்து அல்லாஹ்வை நெருங்குங்கள் என்று சொல்லி அல்லாஹ் அந்த சூறாவை முடிக்குகிறான். கண்ணியமானவர்களே, இதே மாதிரி இன்னொரு கட்டம், இந்த ஹதீஸும் இந்த சம்பவமும் நாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லா 2 பேரும் பதிவு செஞ்சுக்கிறாங்க. இன்னொரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்கிற நேரத்துல அதுல ஒருவன் கேட்கிறான். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அதுல ஒருவன் என்ற செய்தியை பதிவு செய்யறாங்க. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவன் யாருண்டு, அவன் அபூஜஹல் என்ற செய்தியை தெளிவாகவே பதிவு செய்யறாங்க. இந்த அபூஜஹல் கேட்கிறான் தன்னோடு இருந்த சஹாக்களிடம், ஐயுக்கும் யஜீஉ பிஸலா ஜஸூரின் பிஸலா ஜஸூரி பனி ஃபுலானி ஃபயதஉஹு அலா பஹ்ரிஹி. இந்த அபூஜஹல் சொல்றான், உங்கள யாருக்கு தைரியம் இருக்குது, பனு ஜுமஹ் கோத்திரத்தாருடைய வீட்டுல ஒரு ஒட்டக குட்டி ஒன்று பிறந்தீங்க. எனக்கு தெரியும், பனு ஜுமஹ், நாங்க குறைஷியலுடைய அந்த பிரதான கோத்திரங்களை பத்தி அடிக்கடி நாங்க பார்த்துட்டு வர்றது. நாங்க பனு ஜுமஹ், இது சஹம், இது ஜுமஹ். அவன் கேட்கிறான், பனு ஜுமஹ் கோத்திரத்தாருடைய ஒருத்தர வீட்டுல ஒரு ஒட்டக குட்டி ஒன்று பிறந்து இருக்குது. அந்த ஒட்டக குட்டியுடைய அந்த பிரசவத்தோட வார அந்த பொருள்களுக்கு தானே, அந்த ஒட்டக குட்டி ஒன்று பிறக்கிற நேரத்துல அத கற்பப்பைய சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த படலம், அந்த டிஷ்யூ மாதிரியான பொருள், அதோடு இருக்கக்கூடிய அழுக்குகள், தன்னித்தன்மையான அழுக்குகள். எங்களுக்கு தெரியும், ஒரு ஒட்டகம், ஆடு மாடுகள் குட்டிகளை ஈண்டெடுக்கும் போது அதை வடியக்கூடிய ஒரு அழுக்கான பொருள். இது பனு ஜுமஹ் கோத்திரத்தாருடைய ஒரு இடத்துல நான் கண்டேன். யார் இது எடுத்துக்கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகின்ற பொழுது அவர்களுடைய கழுத்திலே போடுவதற்கு யாருக்கு முடியும் என்று கேட்கிறார். கண்ணியமானவர்கள், அந்த இடத்துல ரிவாயத்தில் எப்படி வருகுதுண்டா, குறைஷியர்களின் துர்ப்பாக்கியவான், குறைஷியர்களின் ஒரு துர்ப்பாக்கிய முசீபத்து பிடிச்சவன் என்ற வார்த்தையை ஹதீஸ்ல பதிவு செய்யறாங்க. ஏண்டா, இவ்வளவு ஒரு கேவலமான செய்தி யாரும் செய்ய மாட்டாங்க. அழுக்கான நஜீஸ கூட போடுறது வலமேல மனுஷன் செய்யக்கூடிய ஒரு பிழை. ஆனா இப்படியான ஒரு ஒட்டகத்துடைய அழுக்க
குட்டியை ஈன்ற அந்த தன்மையோடு அழுக்க போய் உலகத்துடைய அதி சிறந்த மனிதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹுடைய அந்த கழுத்துல போடுறான் என்றா அவன் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியவானாக இருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு எவ்வளவு பெரிய பொறுமை உள்ளவர்களாக இருந்திருப்பான். எங்களுக்கு ஒருத்தர் சாதாரண ஒரு வாகனம் ஒன்றுல போற நேரத்துல சேத்த கொஞ்சம் அடிச்சுட்டு போனா எவ்வளவு கோபம் வருது. என்ன இவரு பார்த்து போக தெரியாதா, குழியில வாகனத்தை போட்டுட்டு போற எவ்வளவு கோபம் வரும். எங்களுக்கு ஒரு தேவையில்லாத வார்த்தை ஒருத்தர் பேசிட்டான்டா எவ்வளவு காலத்துக்கு அதை ஞாபகம் வச்சு எவ்வளவு கோபம் வரும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூதுக்கு பைத்திக்கிறாங்க. அந்த துர்ப்பாக்கியவானாக இருந்த யாரு, உக்பத்து இப்னு அபி முஐத் என்று சொல்லக்கூடியவன் தான் அந்த காரியத்தை செய்ய முன்வந்து அந்த பனு ஜுமஹ் கோத்திரத்தாருடைய இடத்தில் இருந்த அந்த ஒட்டகத்துடைய அழுக்குகளை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்பகுதியில சுஜூத்ல இருக்கிற நேரம் கழுத்து பகுதியில போட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு தலையை தூக்கி கொலையலாது. இத காட்சியை காண்றாங்க யார், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல. எங்களுக்கு தெரியும், ஒரு கொஞ்சம் மெலிஞ்ச சஹாபி. நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, லவ் கானத் லீ மனஅத்து, எனக்கு ஒரு பலம் இருந்திருந்தா நான் போய் எடுத்திருப்பேன், எனக்கு எடுக்க முடியாது. நாங்க ஏற்கனவே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத பத்தி சொல்ற நேரத்துல சொன்னோம், அவங்க ஆட்டிடையராக இருந்தாங்க. யார் ஆட மேய்ச்சாங்க, இந்த உக்குபார் ஆட்டத்தை மேய்ச்சாங்க. இந்த உக்பத்து இப்னு அபி முஐத்துடைய ஆட்டத்தான் சல்லிக்கு மேய்ச்சாங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உக்குபா, இவங்கட எஜமான உக்குபா தான் ரசூல் ஸல்லல்லாஹுடைய முதுகு பகுதியில் என்ன செய்யறாங்க, அந்த அழுக்குகளை போடுகிறான். இவங்களுக்கு போய் எடுத்துக்கொள்ள இயலாத நிலைமைக்கு இது உக்குபா அடிச்சிடுவான். கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கையாலாகாதவர்களாக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சுஜூதுக்கு போனவங்க தலையை தூக்கல்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன புள்ள, அவங்க பிறந்தது நுபுவத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னால. இது நடந்தது நுபுவத்துடைய 4வது வருஷம். சாதாரண 8 வயது 9 வயது குழந்தை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி வந்து அந்த அழுக்குகளை எல்லாம் அப்புறப்படுத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சுத்தமாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத்ல இருந்து எழும்புறாங்க. குறைஷி காஃபிர்கள் எவ்வளவு விழுந்து விழுந்து சிரிச்சாங்கண்டா, ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிகாசம் செய்தார்கள், சிரித்துக் கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கவலைப்பட்டு சொன்னாங்க, அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ் இந்த குரைஷியர்களை நீயே பாத்துக்கோ. அலைக பி அபி ஜஹல், அலைக பி உத்பத் இப்னு ரபீஆ, அலைக பி ஷைபத் இப்னு ரபீஆ, அலைக பில் வலீத் இப்னு உத்பா, அலைக பி உபய் இப்னு கலஃப், அலைக பி உக்பத் இப்னு அபி முஐத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பேர்களுடைய பெயரை சொன்னாங்க. அதுல அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாரு, 7வது ஆள் எனக்கு மறந்துட்டு அதுல 6 பேரை சொல்றாங்க. அபூ ஜஹலுடைய பேரை ரசூல் சொல்லி சொன்னாங்க, உத்பத் இப்னு ரபீஆ பேரை சொன்னாங்க, ஷைபாவுடைய பேரை ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வலீத் இப்னு உத்பாவுடைய பேரை சொன்னாங்க, உமையத் இப்னு கலஃபுடைய பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அழுக்கான அசூசியான காரியத்தை செய்த உக்பத் இப்னு அபி முஐத்துடைய பேரை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் மீதானையா நபி ஸல்லல்லாஹுடைய பதுவா அன்றைக்கு யாருக்கெல்லாம் பட்டதோ, ரஅய்துஹும் ஃபீ கலீபி பத்ரின் ஸர்ஆ, பத்ருடைய கிணத்திலே அவர்கள் வீசப்பட்ட உடல்களை கொண்டவர்களாக நான் கண்டேன். அவங்களோட உடம்புகள் எல்லாம் பத்ருடைய கிணத்திலே வீசப்பட்டது என்று சொல்லி சொல்றாங்க. இந்த அவ்வளவு பேரும் பத்ர்ல கொலை செய்யப்பட்டார். இதனுடைய தொடர் முஸ்னதுல் பஸார்ல வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மனம் உடைச்சி போய் ரொம்ப கவலையோட காபால இருந்து வெளியில வராங்க. வார நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வழியில சந்திக்கிறாரு அபுல் பக்தரி என்று சொல்லக்கூடியவர். ஆசிபுனு ஹிஷாம் இப்னு ஹாரிஸ் இப்னு அசத் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் சந்திக்கிறார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டில்ல, இவர் முஸ்லீம் அல்ல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்காமல் உதவி செய்த குறிப்பிடத்தக்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களில் இவரும் ஒருவர். இந்த அபுல் பக்தரி என்று சொல்லக்கூடிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மிக நெருக்கமான உறவு. நாங்க அவருக்கு நீல கலர்ல போட்டிக்கிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அபுல் பக்தரி என்று சொல்லக்கூடிய அசத் கோத்திரத்தை சேர்ந்தவர். எங்களுக்கு தெரியும், இவர் ஹதீஜா ரலியல்லாஹுடைய வாப்பா ஹுவைலித், அப்பா அசத். இவருடைய அப்பட வாப்பா அசத். இப்ப இந்த அபுல் பக்தரி என்றவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறாங்க. நாங்க இந்த அபுல் பக்தரிய பத்தி கொஞ்சம் விவரமாக சொல்லணும்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்ல இந்த அபுல் பக்தரிய யாராவது சிறை பிடித்தால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, பத்ர்ல எதிரிகள தரப்புல கலந்து கொண்டாரு. ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க, அபுல் பக்தரிய யாராவது சிறை பிடித்தால் கொலை செய்யக்கூடாது, அவரை விட்டுடணும்னு சொல்லி. ஆனா நிர்பந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டார். காரணம், அவர் தன்னுடைய ஒரு தோழர் இருந்தார், அவரையும் விடணும்னு பிடிவாதம் பிடிச்சார். என்ன மட்டும் விட்டு போதா, ஏன்னா நாளைக்கு மக்கள் குறை சொல்லுவாங்க, நண்பனை கையுட்டு போட்டு இவர் மட்டும் உயிரை காப்பாத்தி கொண்டு வந்தார், எனக்கு ஒரு அவப்பெயர் வந்துடும்,
விட்ரண்ட 2 பேரை விடுங்கன்னு சொல்லி பிடிவாதம் பிடித்த காரணத்தால் கொலை செய்யப்பட்டார். இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செஞ்ச பல உபகாரங்கள், அதுல ஒரு உபகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னால பாடத்துல பார்ப்போம். அந்த ஹாஷிம் முத்தலிப் கோத்திரத்துக்கு எதிராக எழுதப்பட்ட அநியாய ஒப்பந்தத்தை கிழிப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்து அதற்காக வேண்டி அபூஜஹலுக்கு அடிச்சு தலையை காயப்படுத்தின ஒரு ஆள் தான் இவர். அபூஜஹலுடைய மார்க்கம். ஆனா அபூஜஹலை கூட பகைத்து கொண்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி. எனவே இந்த அபுல் பக்தரை சந்திச்சு கேட்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு முகத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தை கண்டு கேட்கிறாரு, மாபிக் என்ன பிரச்சனை முஹம்மதே, ஏன் உங்களோட முகம் மாறி இருக்குதுன்னு கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ற நிலைமையில் இல்லை. அப்படித்தான் நாங்க சில நேரம் மிச்சம் பாதிக்கப்பட்டு கவலைக்கிற நேரத்தை யாரான்னு கேட்டா சரி சரி நீங்க போங்க பேசுறதுக்கு இயலாது, அதை பதில சொல்லி கொற கட்டம் இல்ல. சொன்னாங்க ஹல்லி அன்னி, நீங்க நேற்று இதை பத்தி கேட்கவா, நீங்க போங்க. அபுல் பக்தரை சொன்னாரு, அல்லாஹ் மீது சத்தியம் உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லாம நான் போக மாட்டேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு கொஞ்சம் இறக்கமானார். நீங்க பதில் சொல்லாம நான் போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லித்தான் ஆகணும். சொன்னாங்க, இந்த அபூஜஹலுடைய ஏற்பாட்டுல அபூஜஹலுடைய உத்தரவின்படி தொழுது கொண்டிருக்கும் போது எனக்கு இப்படி ஒரு அநியாயம் செய்யப்பட்டுச்சு என்ற செய்திய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே நபி ஸல்லல்லாஹு அப்படியே கூட்டிட்டு போனாங்க. அபூஜஹல் கூட்டிட்டு போயிட்டு அபுல் பக்தரி கேட்டாரு, அம்ரு இப்னு ஹிஷாமே நீங்க இப்படி சொன்னீங்களா? சொன்ன, நான் இப்படி சொன்னேன். கையில் இருந்த சாட்டை எடுத்து அடிச்சாரு தலைக்கு. அபூஜஹலுக்கு அடிச்சோன்னே அபூஜஹலுடைய ஆட்கள் அபுல் பக்தரிக்கு அடிக்க போனாங்க. இப்ப அங்க அவங்களுக்கு பிரச்சனை. அபூஜஹலுடைய குடும்பத்தாட்கள் அபுல் பக்தரிக்கு அடிக்க போனாங்க. இவர் நீங்க எப்படி எங்க ஆளுக்கு அடிப்பீங்க? அதோட அபூஜஹல் உடனே சொன்னான், முகமது என்ப இவர் நாட்டார் என்னாண்டா எங்களுக்கு இடையில பிரிவினைகளை உண்டாக்க நாட்டாரு, எங்களுக்கு இடையில பிரிவினையை உண்டாக்கிட்டு அவரும் அவருடைய தோழர்களும் தப்பிக்கொள்ள விரும்புறாங்க. எனவே நாங்க எங்களுக்குள்ளுக்கு பிரச்சனைப்பட வானம் என்று சொல்லி அபூஜஹல் அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு கொண்டார். அது மட்டுமல்ல, புகாரியுடைய இன்னொரு ரிவாயத்துல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால தொழுது கொண்டிருந்த நேரத்துல இதே உக்பத்து இப்னு அபி முஐத் எந்த ஒட்டக குடல், அந்த அழுக்கான ஒட்டகத்துடைய அந்த பகுதியை கொண்டு போய் ஸல்லல்லாஹுடைய முதுகுல போட்டானோ அதே உக்பா என்ன செஞ்சான்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூத் நீக்கிறாங்க, தன்னுடைய ஆடை ஒரு துண்டை எடுத்துக்கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹுடைய கழுத்தை சுத்தி கழுத்தை இருக்கிறார். ஃபஹனகஹு ஹன்கன் ஷதீதா, கடுமையா நபி ஸல்லல்லாஹு மூச்சு திணற ஆரம்பிச்சிட்டு கொலை செய்யணும்ன்ற அந்த ஒரு வெறியில போய் கழுத்துல புடவைய போட்டு இழுக்க ஆரம்பிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப கவலையோட போய் பின்னால போய் அவனோட தோலை பிடிச்சி இழுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காப்பாடினாங்க. அடுத்த முக்கியமான ஒரு சம்பவம் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அறிவியல் ரீதியாக தோற்கடிக்கணும். துன்பங்களை, தொந்தரவுகளை, அநியாயங்களை செஞ்சு பார்த்தாங்க. அறிவு ரீதியாக தோற்கடிக்கணும் என்று சொல்லி மக்காவுடைய ஒரு முக்கியமான ஒரு கவிஞரும் மற்ற வேதங்களை பற்றிய அறிவும் இருக்கக்கூடிய நதுர் இப்னுல் ஹாரிஸ் அல் அப்தரி என்று சொல்லக்கூடியவன். இவன் அப்துத்தார் கோத்திரத்தை சேர்ந்தவன். நதுர் இப்னு ஹாரிஸ் இப்னு அல்கமா என்று வரக்கூடிய அப்துத்தார், குசைட ஒரு மகன், குசை விருப்பமான அந்த மகன் தான் அப்துத்தார். அவருடைய பரம்பரையில நதுர் இப்னுல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய இவனுடைய சிறப்பம்சம் என்னண்டா, இவன் நல்ல பேச்சாற்றல் உள்ளவன். இவன் என்ன செஞ்சான்டா, ஈராக்குடைய ஹீராவுக்கு போனான். ஈராக்குடைய ஹீரான்னு சொல்லக்கூடிய பகுதி. இங்க போய் அங்குள்ள பழங்காலத்து பாரசீகர்களுடைய வீர தீர கதைகள், சம்பவங்கள், அந்த காலத்து அரசர்களுடைய பழங்கால கதைகளை எல்லாம் படிச்சு கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது அழைப்பு பிரச்சாரத்துல ஈடுபட்டா இவன் என்ன செய்வான்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து போற நேரத்துல இவன் போய் உட்காருவான். உட்கார்ந்து சொல்லுவான், இது அவர் அந்த நபீட இந்த நபீட சம்பவம் எல்லாம் சொன்னார் தானே, எனக்கும் அப்படி தெரியும் என்று சொல்லி பழங்காலத்து பாரசீகர்களுடைய கதைகளை எல்லாம், கிஸ்ராவுடைய பாரசீக தளபதியாக இருந்த ருஸ்துமுடைய சம்பவங்களை எல்லாம் சொல்லி மக்களை தன் பக்கம் கவர்ந்துட்டு சொல்லுவான், நான் பைத்து இதெல்லாம் போய் ஈராக்ல பைத்து படிச்சுட்டு வந்தது, இவரும் அது மாதிரிதான் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதனால இது இவர் சொல்ற விஷயங்கள் குர்ஆன் கிடையாது, அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்டது கிடையாது என்று வாதிடக்கூடியவனாக இந்த நதுர் இப்னுல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவன் இருந்தான். இவனுடைய விஷயமாக அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கினான். வகால் அல்லதீன கஃபரு இன் ஹாதா இல்லா இஃப்குன் இஃப்தரா. நிராகரிக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, இந்த குர்ஆன் என்பது முஹம்மது என்பவர் இட்டு கட்டியது என்று சொல்கிறார்கள். இவர் மட்டுமல்ல, இந்த முஹம்மது என்பவருக்கு யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உதவி செஞ்சு, அந்த ஃபாதர்மார்கள் உதவி செஞ்சு ஒரு கட்டிய குர்ஆன் ஒன்றுதான் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அசாத்தீருல் அவ்வலீன் இக்ததபஹா, அசாத்தீருல் அவ்வலீன் இக்ததபஹா, இதை முஹம்மது என்பவர் தன் கைப்பட அல்லது பிறர் சொல்லி
எழுதி எடுத்த ஒரு குர்ஆனே தவிர வேறில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அந்த குர்ஆன்ல அல்லாஹ் அவர்களுடைய விமர்சனத்தை சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அதை இறக்கியது, இந்த குர்ஆனை அருளியது வானங்கள் பூமிகளை பற்றிய ஆற்றலுள்ள யஅலமு சிர்ர ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமிகளுடைய ரகசியத்தை அறிந்த அல்லாஹ் தான் அன்ஸலஹு, இந்த குர்ஆனை இறக்கினான். இந்த நதுர் இப்னுல் ஹாரிஸ் சொல்ற மாதிரி இல்ல என்று சொல்லி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான். கண்ணியமானவர்களே, எப்படி அபுல் பக்தரி இஸ்லாத்துக்கு எதிர்த்தரப்புல இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சு பத்ர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அபுல் பக்தரியை கொல்லவானம் என்று சொன்னாங்களோ, அதுக்கு நேர் அடுத்த ஆப்போசிட்ல இருந்தால்தான் இந்த நதுர் இப்னுல் ஹாரிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இவனுக்கு சொன்னாங்கண்டா, இந்த நதுரை கட்டாயமாக கொலை செய்யுங்கன்னு சொன்னான். அவ்வளவுக்கு தீனுக்கு தொந்தரவு கொடுத்தவன். பொதுவாக இஸ்லாத்துல கைதிகளை கொலை செய்கின்ற வழக்கம் இல்ல, ஆனா பத்ரில் கைதியாக பிடித்து கொலை செய்யப்பட்டவன் இந்த நதுர் இப்னுல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவன். கண்ணியமானவர்களே, ஒரு நாள் இந்த நதுர் இப்னுல் ஹாரிஸுடைய இருக்கக்கூடிய இடம், அந்த சபையில வலீத் இப்னு முகீரா, மக்ஸூம் கோத்திரத்தை சேர்ந்த வலீத் இப்னு முகீரா அந்த சபையில ஈக்கிறார், நதுர் இப்னுல் ஹாரிஸும் ஈக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தீன சொல்றாங்க. அந்த வலீத் இப்னு முகீரா போன்ற மக்காவுடைய முக்கிய காஃபிர்களுக்கு, முக்கிய தலைவர்களுக்கு சொல்ற நேரத்துல நதுர் இப்னுல் ஹாரிஸ் குறுக்கிட்டான். குறுக்கிட்டோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவனுக்கு சொன்ன பதில்ல வாயடைக்க செஞ்சுட்டாங்க. நதுர் இப்னுல் ஹாரிஸுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காட்டினாங்க, அன்தும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம், நீங்களும் நீங்க வணங்கக்கூடியவைகளும் நரகத்தில தான் போடப்படுவீர்கள் என்ற வசனத்தை ஓதினோடனே நதுர் இப்னுல் ஹாரிஸ் கடும் கோபத்தோடு எழுப்பி போனான். வலீத் இப்னு முகீராவுக்கு சிரிப்பு வந்துட்டு, பாருங்க இவ்வளவு பெரிய பேச்சாளர் நதுர் இப்னுல் ஹாரிஸுக்கு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேசல பைத்துட்டே என்ற சொல்ற நேரத்துல அந்த சபைக்கு வந்தாரு ஒரு பிரபல கவிஞர், அப்துல்லாஹ் இப்னு ஜிபாரா என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான ஒரு கவிஞர். அப்துல்லாஹ் இப்னு ஜிபாரா இவர் சஹம் கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் பின்னால மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார். இவருடைய சிறப்பம்சம் என்னன்னா, இவர் மிக பிரபலமான கவிஞர். அந்த குறைஷியர்கள்ல இருந்த மிக விரல் விட்டு எண்ணக்கூடிய முக்கிய கவிஞர்களில் இவரும் ஒருவராக இருந்தார். அப்துல்லாஹ் இப்னு ஜிபாரா இஸ்லாத்தை சாடியும் சஹாபாக்கள் இருந்த கவிஞர்களை எதிர்த்தும் கவிபாடுகின்ற ஒரு கடும் ஆற்றல் கொண்டவராக இருந்தார் அப்துல்லாஹ் இப்னு ஜிபாரா. மக்கா வெற்றியோட நஜ்ரானுக்கு தப்பியோடி பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜிபாரா என்ன சொன்னாருண்டா, இவர் வந்து என்னோட பேசி இருந்தால் நான் அவரை வாயடைக்க செய்திருப்பேன். இந்த அப்துல்லாஹ் இப்னு ஜிபாரா வந்தோடனே வலீத் சொன்னான், இந்த நதுர் இப்னுல் ஹாரிஸுக்கு மா கஅத வ மா காம, அவனுக்கு நிக்கோ மேலா போய்த்து உட்காலோ மேலா போய்த்து நாங்க சொல்லுவோமே திக்கு முக்காடி போனான். யாரு? வலீத் இப்னு முகீரா அப்துல்லாஹ் இப்னு ஜிபாராட்ட சொல்றான், முஹம்மதோட பேசினத்துல நதுர் இப்னுல் ஹாரிஸுக்கு திக்கு முக்காடி போனான், பதில் சொல்லலா போய்த்துட்டு. அப்துல்லாஹ் இப்னு ஜிபாரா சொன்னான், என்னோடு பேசி இருந்தால் நான் பதில் சொல்லி இருப்பேன். ஏனென்றா நீங்களும் நீங்க வணங்கக்கூடியவைகளும் நரகத்துடைய எரிகொட்கள் என்றா இது பிழையே. ஏன் பிழைண்டா, நாங்க வணங்குறோம் மலக்குமார்களை. மக்காவுடைய குறைஷியரை சொன்னா நாங்க வணங்குறோம் மலக்குமார்களை. யூதர்கள் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறாங்க, கிறிஸ்துவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வணங்குறாங்க. அப்ப அவங்களும் நரகமா என்ற ஒரு வாதத்தை சொன்னோன்னே எல்லாரும் நல்ல இவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்கிறான், குர்ஆனையே இவ்வளவு காலம் எங்களுக்கு குர்ஆனை பிளமுடிக்கலாம் இருந்துச்சு, அப்துல்லாஹ் இப்னு ஜிபாரா குர்ஆன்லயே குறை கண்டு விட்டான் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்கினான், இன்னல்லதீன ஸபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா உலாயிக அன்ஹா முபஅதூன். இது யாருக்குண்டா, தன்னை யாரெல்லாம் வணங்கும்படி சொன்னாங்களோ அவங்கதான் நரகத்துக்கு போவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா குல்லு மன் அராத அய்யுஅபத, யாரெல்லாம் தன்னை வணங்க வேண்டும் என்று விரும்பினாங்களோ அவங்களையும் வணங்கினவர்களையும் தான் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்புவானே தவிர ஈசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்கள் மாதிரி ஆட்கள் அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்ப மாட்டான். யாரை எல்லாம் நல்ல காரியங்கள் செஞ்சு உலகத்துல முந்திக் கொண்டார்களோ அவர்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க என்ற அடுத்த வசனம் அப்துல்லாஹ் இப்னு ஜிபாராவுடைய வாதத்துக்கு பதிலாக அமைந்தது. அடுத்த இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடந்துச்சு. என்னன்னா, மிக கவலையான நிகழ்வு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குறைஷியர்கள் கொடுத்த மிக கடினமான நோவினை. முஸ்னத் அஹ்மத், ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் போன்ற கிரந்தங்கள்ல வரக்கூடிய ரிவாயத் மிக கடினமான ஒரு வேதனை. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்ததிலேயே மிக கடினமான ஒரு கஷ்டம் மக்கா குறைஷியர்களால் என்றால் இது அவ்வளவு சிரமமானதாக இருந்தது என்ற செய்தியை சொல்றாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டில்ல. இந்த ஆஸ் இப்னு வாயில் பேரன் அம்ருடைய மகன் தான் இது அறிவிக்கிறார். அம்ரு இப்னுல் ஆஸ் அவரும் சஹம்தான்.
அம்ருபுன் ஆசுடைய மகன் அப்துல்லாஹிபுன் அம்ரு தான் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். அவர் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டில்லை. அவரையும் இஸ்லாத்தை ஏற்றில்லை, அவரோட வாப்பாவும் இஸ்லாத்தை ஏற்றில்லை. பின்னாலதான் அம்ருபுன் ஆசதியெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாலதான் அவருடைய மகன் அப்துல்லாஹிபின் அம்ரதி எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இப்ப இந்த அப்துல்லாஹிபின் அம்ருபுன் ஆசதியெல்லாம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட ஆக சிரமமான கட்டங்களில் இது ஒரு கட்டமாக இருந்தது என்று சொல்றாங்க. ஒரு நாள் மக்காவுடைய முஷ்ரிக்கள் முக்கியமான எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. என்ன பேசுறாங்கண்டா, நாங்க இது மாதிரி ஒரு பொறுமை வாழ்க்கையில மேற்கொண்டது இல்லை. என்னது, இவர் எங்கட மார்க்கத்தை குறை சொல்றாரு, எங்கட கடவுள்களுக்கு ஏசுறாரு, எங்கட மூதாதையர்கள் வழிகட்டுவங்கன்னு சொல்றாரு, எங்கட அறிவாளிகளை எல்லாம் மடையர்ன்னு சொல்றாரு. இப்படியான ஒரு விஷயத்தை பொறுத்து இப்படி ஒரு பொறுமை நாங்க வாழ்க்கையிலே மேற்கொண்டதில்லை என்று பேசி கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபைக்கு வராங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹஜருல் அஸ்வத இஸ்திலாம் அப்படி தொட்டுட்டு தவாஃப் செஞ்சாங்க. தவாஃப் வராங்க, முதலாவது சுற்று அந்த ஜமாத் பேசி கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜமாத்தை தாண்டி போகக்குள்ளே அவங்க பரிகாசத்துக்குரிய கேலிக்குரிய வார்த்தைகளை, மனம் புண்பட்டுகின்ற வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. நபிசாத்துடைய முகம் அப்படியே மாறுது. அப்துல்லாஹிபின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இவர் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. மிக முக்கியமான சஹாபி, மிக பேணுதலான சஹாபி, அதிகமான ஹதீஸை அறிவித்த சஹாபி, ஹதீஸை எழுதுகின்ற விஷயத்தை ஆரம்பிச்ச சஹாபி இந்த அப்துல்லாஹிபின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் சொல்றாங்க இந்த ஹதீஸை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது முறை தவாஃப முடிக்கிறாங்க ரொம்ப வருத்தத்தோட. ரெண்டாவது சுத்து வராங்க, இன்னும் கேலி வார்த்தைகள் கூடுது. மூணாவது முறை வராங்க, மூணாவது முறை கேலிக்குரிய அந்த வார்த்தைகள் கூட ஆரம்பிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அமா வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக லகத் ஜித்துக்கும் பித்தப்ஹி, நான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய அழிவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது நீங்க என்ன ஏத்துக்கொள்ளலண்டா, இப்படி பரிகாசம் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு வார அழிவிக்கு தானே இது ஒரு பயங்கரமான அழிவாக இருக்கும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதோட குறைஷியர்களுக்கு இந்த வார்த்தை கொஞ்சம் பாரமாக ஆகிட்டு, நாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்படுத்திட்டோமோ என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கொஞ்சம் சாஃப்டா பேச ஆரம்பிச்சாங்க. யாரெல்லாம் கடினமான வார்த்தையில் கேலி செய்தார்களோ கொஞ்சம் பயந்து அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இரக்கமாக பேச ஆரம்பிச்சாங்க. யா அபுல் காசிம் இன்சரிஃப் ராஷிதன், ஏ அபுல் காசிமே நீங்க இதுல பிரச்சனை பட்டுக்கொள்ளாம நீங்க போங்க, நீங்க ஒரு மடையர் அல்லவே, நீங்க இப்படி எதிர்த்து பேசுறது ஒரு மடத்தனமான உள்ளவர் அல்லவே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கொஞ்சம் இரக்கமாக பேச ஆரம்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கே ஒரு வாக்குவாதம் ஒன்று வருகுது. வந்தாரு, நாங்க பரிகாசம் செஞ்சோம், அவர் ஏசினோன்னே நாங்க இறங்கி வைத்துட்டோம், இது ஒரு கேவலமான செய்தியே என்று சொல்லி, இப்படி நடக்கப்படாது என்று சொல்லி இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. அடுத்த நாள் இதே ஆட்கள் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்த நேரத்துல அவ்வளவு பேருமே ஹதீஸ்ல வருகிறது, வஸபு இலைஹி வஸ்பத ரஜுலின் வாஹிதின், பலரும் சேர்ந்து ஒரு மனிதர் பாய்வது போன்று ஒரே அடியாக பாய்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக அடிக்க ஆரம்பித்தார். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஷ்ரிக்களுடைய கையால் எவ்வளவு தொந்தரவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறாங்க, பக்கத்துல அழுகுறாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, அத்தக்துலூன ரஜுலன் யக்கூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்ற ஒரு மனிதரை நீங்க போட்டு கொல்லவா பாக்குறீங்க என்று சொல்லி ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழுது கொண்டிருந்தாங்க. அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாத்துறாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாங்க எடுத்து பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், நோவினைகள், தீனுக்காக வேண்டி அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்லி தருகிறான். நபிமார்களுடைய தலைவராக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த தீனுக்காக வேண்டி நோவினை வேதனை செய்யப்பட்டார்கள் என்றால் அல்லாஹ் இந்த தீன் எவ்வளவு பொறுமதியானதாக ஆக்கி வச்சுக்கிறார். தீன் பொறுமதியானது. அந்த தீனுக்காக வேண்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கஷ்டத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுக்கு தலைவர் என்ற பெயர் சாதாரணமாக கிடைக்காது. ஒரு இடத்துக்கு தலைவர் என்ற பெயர் உலகத்துல சாதாரணமாக கிடைக்கலாம், ஆனா ஆகிரத்துல சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுக்கு தலைவர் என்ற பெயரை அடைய வேண்டுமாக இருந்தால் இப்படியான தியாகங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹு தஆலா சொல்லி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, நாங்க உலகத்துல பார்க்கிறோம், நாங்க வளர்ச்சியை பார்ப்போம், ஆனா அந்த வளர்ச்சியுடைய எழுச்சி எங்களுக்கு விளங்காது. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்கும் மக்காவை வெற்றி அடைய செய்ததற்கும் மக்காவிலிருந்து உலகத்துக்கும் தீன் போனதும் எங்களுக்கு விளங்குது. ஆனா அவைகளுக்காக சிந்தப்பட்ட இரத்தங்கள், அடிக்கப்பட்ட அடிகள், செய்யப்பட்ட அநியாயங்கள், கேட்ட ஏச்சு பேச்சுக்கள், கேலி கூத்து வார்த்தைகள்,
இதெல்லாம் மிக அதற்குரிய உரமாக இருந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவங்க இந்த தீனை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்கன்ற ஒரு பெரிய ஒரு பாடத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு இந்த ஸல்லல்லாஹு அலைஹி சீரா மூலமாக எங்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லி தருகிறான்.